ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தேவ பிரசன்னம். 2 தீமோத்தேயு 1:10 சொல்லுகிறது, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். தேவ பிரசன்னம் உங்களை அருமையாகவும் இனிமையாகவும் மகிமையாகவும் மூடிக்கொள்வதாக. இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியங்களிலே மிகச்சிறந்த பாக்கியம் தேவ பிரசன்னம் ஆகும். தெய்வீக பிரசன்னத்தினாலே இனிமையான சந்தோஷமும் வல்லமையும் இருக்கிறது. அவருடைய பிரசன்னத்தை உணரும் போதே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற மன நிறைவும் விசுவாசமும் நம்மை பூரிப்படைய செய்கிறது. வேதத்திலே கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை நமக்கு வாக்களித்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தமே கர்த்தருடைய பிரசன்னத்தை குறித்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் விலையேற பெற்ற வாக்குத்தத்தமாகும். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்தாலும் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் நமக்கு தந்தழுவாராக உறுதி கூறியிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசாயா 43:2, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். மத்தேயு 18:20 என்பதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். ஆம், அறியப்படாதவராய் அவர் நம்முடைய அருகிலே தான் நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அப்போஸ்தலர் நடபடிகள் 17:27. தேவ பிரசன்னம் என்னை விட்டு விலகிவிடுமோ, எதிர்காலத்தில் அவருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்குமோ இருக்காதோ என்றெல்லாம் நாம் சந்தேகப்பட்டு கலங்க வேண்டியதில்லை. அவர் உலகத்தின் முடிய பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருப்பதாகவே வாக்களித்திருக்கிறார். மத்தேயு 28:20. அநேகர் கர்த்தருடைய பிரசன்னத்தை நாடுவதில்லை, எதிர்பார்ப்போடு தேடுவதில்லை, கர்த்தருடைய பிரசன்னத்தின் ஆசீர்வாதங்களையும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். பல வேளைகளில் நாம் அவருடைய பிரசன்னத்தை அசட்டை செய்து புறக்கணித்தாலும் கர்த்தரோ அன்புள்ளவராய் நம்மோடு கூட இருக்கவே விரும்புகிறார். இயேசு சொன்னார், வெளிப்படுத்தல் 3:20, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். தேவப்பிள்ளைகளே, அவர் நம்மோடு கூட இருக்கவே வாசற்படியில் நின்று தட்டுகிறார். இன்றைய நினைவிற்கு தீத்து 2:13, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 126, 127 மற்றும் 128 சங்கீதங்கள். மாலை 1 கொரிந்தியர் 10 19-33 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தேவ பிரசன்னத்தை அனுதினமும் நாடுங்கள்,
அவர் எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.